கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தந்த இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். 11 மாதங்களும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார், ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அற்புதமான கிருபைக்காக, வழிநடத்தலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த போதும் கைவிடாத ஒரு தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த 12வது மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் இந்த வருஷத்தை துவங்கினார்கள், ஆனால் வருடத்தின் கடைசி பகுதியில் அவர்களை காண முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சுத்த கிருபையினால நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு ஆண்டவர் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அளவற்ற கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த புதிய மாதத்திற்காய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரே 11 மாதங்களும் நீரே எங்களை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்திற்காக, இந்த 12வது மாதத்திற்காக, வருடத்திற்கு கடைசி மாதத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்ற வசனத்தின்படி கூடவே இருங்க. கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் கிருபை நம்மை தாங்கட்டும். இப்பொழுது சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு வேத வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று பார்க்கிறோம். வேதாகம நாட்களிலே ஆண்டவர் அநேகருடைய காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய காரியங்கள் வாக்கிய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். 100க்கு 100 இயேசுவை மாத்திரம் சார்ந்து கொள்வதுதான் நம்பிக்கை என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையின் நம்பிக்கை பணத்தின் மேல் இருக்கிறது, அநேகருடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல் இருக்கிறது, அநேகருடைய நம்பிக்கை இந்த உலகத்தின் மேல் இருக்கிறது. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய தேவன் நமக்கு வாக்கிய பண்ணுவாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்திலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணினார் என்று அவனுடைய எஜமான் கண்டார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே போல எலியேசருடைய பிரயாணத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்களில் வாக்கியமா வாக்கியாதா என்று சொல்லி கலக்கத்தோடு இதை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். சிறியதோ பெரியதோ எதுவாயிருந்தாலும் இயேசுவின் மேல நம்முடைய நம்பிக்கை வைத்து விட வேண்டும். இந்த உலகத்தில் அநேகர் பலவிதமான காரியங்களை நம்பும் பொழுது அவர்கள் தோற்று போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நிச்சயமாகவே இயேசுவின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாக்கிய பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கும் போது ஆண்டவர் இரண்டாவது நமக்கு செய்கிற காரியம், நீங்கள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்தால் அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். முதல்ல வாசித்தோம், அவர் நம்முடைய காரியத்தை வாக்கிய பண்ணுவார். இரண்டாவது வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கரடு முரடான ஒரு பாதைக்குள்ளே நான் போய்கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசுவை நம்பினால் அவர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவாராம். முழு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார்.
பல நேரங்களில் வழி இல்லாமல் நின்றார்கள், பல நேரங்களில் வழி தெரியாமல் திகைத்து போனார்கள். ஆனால் வேதத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கடலின் பள்ளங்களில் வழியாக்கினதும் நீர்தான் அல்லவோ என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய தேவனை நம்பும் பொழுது எங்கே பாதை இல்லையோ, எங்கே வழி இல்லையோ, அதை நமக்கு பாதையாக மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய மனிதர் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிடுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல பாதைகள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போன நிலைமையில் தொடர்ந்து நாம் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருப்போம் என்றால் அதுவே பாதையாய் மாறும் என்று எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு துயரங்கள், பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து செல்லும் போது ஆண்டவர் அவருடைய பாதைகள் எல்லாம் சபைப்படுத்தினாராம். வழியே இல்லை, பாதையே இல்லை என்று சோர்ந்து போன நிலைமையில கர்த்தர் அவருடைய பாதைகளை சபைப்படுத்தினாராம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முன்னேறி செல்ல வழி இல்லை, வாழ வழி தெரியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில எங்கே செல்வேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கரடு முரடான ஒரு பாதை, எங்கே திரும்பினாலும் ஏமாற்றங்கள், எங்கே போனாலும் தோல்விகள், எங்கே போனாலும் கவலைகள், எங்கு திரும்பினாலும் கண்ணீர்கள், வாழ்க்கையே கொடூரமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கும் இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தரை நம்பி பாருங்கள். அவர் உங்கள் பாதைகள் எல்லாம் சுவைப்படுத்துகிற ஒரு நல்ல கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்முடைய பாதைகளை சுவைப்படுத்த முடியும்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று கர்த்தரை நம்ப வேண்டும், இரண்டாவது நம்முடைய தேவன் நமக்கு முன் செல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்னே போயிட்டா எல்லா பாதைகளும் சரியாகிவிடும். ஆனபடினால்தான் மத்தேயுவிலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வழி தெரியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? எங்கே போவேன், எப்படி போவேன் என்று சொல்லி, ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கைங்க, கர்த்தர் மேல வைத்து பாருங்கள். உங்கள் கரடு முரடான பாதைகள், மேடான பள்ளமான பாதைகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்தி உங்களை கரம் பிடித்து அற்புதமாய் நடத்துவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு வார்த்தை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல நீ நம்பிக்கையாய் இருந்தால் உன்னுடைய கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே வஞ்சக மனிதர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவர்கள் நமக்கு விரோதமாய் வலைகளை விரிப்பார்கள், அவர்கள் நமக்கு விரோதமாய் சுருக்குகளை விரிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இதற்கெல்லாம் நம்மை காக்க வேண்டும் என்றால் இயேசுவின் மேல நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த உலகத்தை நம்பின எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இல்லை, மனிதரை நம்பினவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசுவை நம்புவோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். காரணம் என்னவென்றால், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தால் கால் சிக்கி கொள்ளாதபடி நம்மை காப்பாராம். இந்த 11 மாதங்களும் பாருங்கள், நமக்கு விரோதமாய் எத்தனையோ வஞ்சக வலைகள் விரிக்கப்பட்டது, பலவிதமான சூழ்நிலைகள் ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் எதிலுமே உங்கள் கால்கள் அகப்படாமல் எவ்வளவு அற்புதமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். இதுதாங்க கர்த்தர் நடத்துகிற ஒரு பாதை. நாம் நடப்போம் என்றால் பல நேரங்களிலே தவறி விடுவோம், ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினால் கால் சிக்கி கொள்ளாது. அற்புதமாய் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். அதைத்தான் இன்னொரு வசனத்தில் நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது என்று பார்க்கிறோம். இயேசு நம்முடைய நம்பிக்கையாய் இருந்தால் கால் சிக்கிக் கொள்ளாது. அது மட்டுமல்ல, பயமின்றி உன் வழிகளில் நடப்பாய், உன் கால் என்ன செய்யாதா?
இடராது என்று பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வலதுகையை பிடித்துக் கொள்கிறார். அவர் நம்மை தாங்குகிறார். அவர் நம்மை ஏந்துகிறார். அவர் நம்மை சுமக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நிறைய காரியங்கள் எனக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான கண்ணிகளுக்குள்ளே என் கால் சிக்கிக் கொண்டது என்று நினைக்கிறீர்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பாவை நம்பி பாருங்கள். ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். தாவீது அப்படித்தான் சங்கீதத்தில் ஒரு அற்புதமான வசனத்தை எழுதியிருக்கிறார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பொல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஒருவர் வாழ இன்னொருவருக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவராக இயேசுவோ நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். தொழில் போட்டி, குடும்ப போட்டி, சொத்துக்கள் போட்டி, இப்படி பல போட்டி நிமித்தம் செய்வனை ஏவல் செய்து ஜனங்களை பழிக்கு பழியாய் கொலை செய்து விடுகிற பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் செய்தித்தாளில் அப்படித்தான் 1000 ரூபாய் கடன் வாங்கின தம்பியை ஓட ஓட விரட்டி தலையை துண்டித்து கொலை செய்தான் சகோதரன். எவ்வளவு ஒரு கொடூரமான உலகம் பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சின்ன சின்ன காரியங்களுக்காக மனிதர் செய்கிற பயங்கரமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் தேவன் இந்த 12வது மாதத்திலும் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். காரணம் என்னவென்றால், கர்த்தர் மேல நம்பிக்கை ஆயிரு. இந்த காலைகளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, என் மேல நம்பிக்கை ஆயிரு. எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஆண்டவரை 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அப்படி சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் காரியத்தை வாக்கி பண்ணுவார். உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார். கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். பல காரியங்களை சிக்கி கிடக்கிறீங்களா? வெளியே வர முடியாம உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? கடன் பிரச்சனை, பலவிதமான சூழ்நிலை, சில பாவத்துக்குள்ளே சிக்கி கிடக்கிறேன், சில போராட்டங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிறேன், வெளியே வர முடியலை அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த 12வது மாதத்தில் வெளியே வாருங்கள். காரணம் என்னவென்றால், நம்மை காக்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறார். எப்பொழுது? இயேசுவின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை மட்டும் நம்பி பாருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் கோடான கோடி ஜனங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்துகிறார். ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை தான் நம்பினான். கர்த்தர் அவனை கைவிடவில்லையே. கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார். தாவீதை பாருங்கள், கர்த்தர் மேல தன் நம்பிக்கை வைக்கிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். 100க்கு 100 ஏசப்பாவை நம்புவேன்னு சொல்லி பாருங்கள். இயேசுவை நம்பினால் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். உலகத்தை நம்பினால் கைவிடப்படுவீர்கள். பணத்தை நம்பினால் கைவிடப்படுவீர்கள். மனிதரை நம்பினால் கைவிடப்படுவீர்கள். சூழ்நிலைகளை நம்பினால் கைவிடப்படுவீர்கள். இயேசுவை மட்டும் நம்பி பாருங்கள். அவர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லுங்கள். தாவீது சங்கீதத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கிறான், கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை நம்புகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதாக. முழு 31 நாளும் இயேசுவின் மேல நம்பிக்கை வைத்து விடுங்கள். இந்த மாதத்தில் எவ்வளவு தேவைகள் இருக்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கை வைத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார். 1ஆம் தேதி உங்கள் கரத்தை பிடிக்கிறவர் இந்த வருடத்தின் 31ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி வரை கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். ஏனென்றால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது ஏன் சோர்ந்து போனீர்கள்? ஏன் ஆண்டவரை விட்டு விலகி போனீர்கள்? ஏன் ஆண்டவரை விட்டு தூரமாய் போனீர்கள்? இப்பொழுது ஆண்டவர் சமத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஏசப்பா நீர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை ஆண்டவரை மட்டும் நம்பியிருக்கிறேன். அவர்தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் ஆண்டவரே நீர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லி பாருங்கள். தேவன் நடத்துகிற பாதை அற்புதமானது. காரியத்தை வாக்கி பண்ணுவார். பாதைகளை செவைப்படுத்துவார். கால் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை காக்கிற தேவன் நல்ல தேவனா இருக்கிறார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே,
உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவற்ற கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான பக்தர் பாடுகிறார், 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். 11 மாதங்களும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், 11 மாதங்களும் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். வருடத்தின் கடைசி மாதம் 12வது மாதத்தில் வந்திருக்கிறோம். கலங்கின ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், பயந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், இனி என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று கலங்கி போய் நீங்கள் இருக்கலாம். இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வைத்து விடும் போது காரியத்தை வாக்கிய பண்ணுவார், பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார், கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 3 விதங்களில் நம்மை நடத்துகிறார். அதுதான் நான் தேவன் நடத்துகிற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. பயபக்தியோடு கூட கண்களை மூடி ஆண்டவரே என்னை நடத்தும்னு கேளுங்க. உம்மை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க. 100க்கு 100 ஏசப்பா நான் உம்மையே நம்பியிருக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு கூட ஆண்டவரே உம்மை நம்பியிருக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா நீர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உம்மையே நான் நம்பியிருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தரை நம்பும் போது அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பும் போது அவர் உங்களை மறக்க மாட்டார். கர்த்தரை நம்பும் போது உங்களை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்த ஒரு புதிய மாதம், வருடத்தின் கடைசி மாதம் வரை ஆண்டவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்களை காணவில்லையே, எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லையே, ஆனா ஆண்டவருடைய சுத்த கிருபையினால நம்மை தாங்கி வந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றின்னு சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய் திறந்த ஆண்டவரே நீர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி. நீர் கொடுத்திருக்கிற புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த 12வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். 11 மாதங்களும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீர், எங்கள் பிரயாணங்களை கூட இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க, ஆண்டவரே இந்த 12வது மாதத்தை காணபடி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று. ஆண்டவரே கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று
ஆண்டவரை வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தரே நம்பியிருக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆண்டவரே உலகத்தின் சூழ்நிலைகள் மாறலாம். நீரோ வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் முழு தேசங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கெங்கு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்தந்த பகுதியில கர்த்தருடைய கிருபை தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜனங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற ஆண்டவருடைய கரம் எங்கள் தேசத்து மேல இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஆண்டவரே சுவிசேஷர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா கிராம ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே இவ்வளோ தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்துக் கொடுங்க. கடன் வாங்காதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் எங்கள் தேவன் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வலது கரத்தினால் தாங்கிக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபை தாங்கட்டும். இந்த மாதத்தில், புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற பிறந்த நாளுக்குள்ளே, ஆண்டவரை திருமண நாளுக்குள் பிரவேசித்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அற்புதமான, அதிசயமான காரியங்களை செய்யுங்க. வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வெளியூர்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கரம் கூட இருக்கட்டும். காரியத்தை வாக்கிய பண்ணுகிற ஆண்டவர், பாதைகளை செவைப்படுத்துகிற ஆண்டவர், கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிற ஆண்டவருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அப்பா வெற்றியா இந்த மாதத்தை முடித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். வல்லமையாய், மகிமையாய், ஆசீர்வாதமாய், மேன்மையாய் கர்த்தர் நடத்தி கொடுங்க. ஆண்டவரே உடைய கிருபை தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில எங்களை தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை போல எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய சுபாவங்களினால் எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை மாத்திரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், ஐக்கியமும், ஆசீர்வாதமும் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய், ஆச்சரியமாய் வழிநடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 12வது மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். முழு நம்பிக்கை நீர்தான் சொல்லுங்க. 100% உண்மையே நம்புவேன்னு சொல்லுங்க. அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், காரியத்தை வாக்கிய பண்ணுவார், பாதைகளை செவைப்படுத்துவார், கால் சிக்கிக் கொள்ளாதபடி தேவன் உங்களை பாதுகாத்து நடத்துவார். அதிகமாய் வேதத்தை வாசிங்கள், அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் அதிகமாய் ஆண்டவர் உம்மை போல என்னை மாற்றும் என்று கேளுங்கள். அவருடைய கிருபை நம்மை, நம்முடைய ஊழியங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். God bless you. Praise the Lord. Hallelujah.